Hello students, 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.5 5th sum இந்த வீடியோல பார்க்கலாம். If a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x. ரெண்டு polynomial divide பண்றாங்க. ஒன்று p of x அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் q of x அது ரெண்டையும் divide பண்றாங்க. q of x நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கல. நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. We get x minus 7 divided by x plus 2. இந்த ரெண்டு p of x-ஐயும் q of x-ஐயும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபைனல் ஆன்சர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த q of x இன்னொரு பாலினாமியல் அனதர் பாலினாமியல் இருக்கலாம், அது வந்து நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். கிவன் எழுதிக்கோங்க. கிவன் தட் p of x is equal to x square minus 5x minus 14. சரிங்களா? q of x நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரியா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். q of x தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட். ஓகேயா? நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் x minus 7 divided by x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறோம்னா ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது p of x divided by q of x is equal to என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. x minus 7 divided by x plus 2. சரியா? இப்போ p of xக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். q of x தெரியாத ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ p of xக்கு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கதான் எழுதிக்கோங்க. ஸோ x square minus 5x minus 14 divided by q of x is equal to x minus 7 divided by x plus 2. ஓகே, இப்போ நம்ம எது ஃபைண்ட் பண்ணுறோமோ அதை ஒரு சைடும் இந்த இதை வந்து இந்த சைடு கொண்டு போகணும். q of x நமக்கு தெரியணும். ஸோ இதை வந்து இந்த சைடும் இது வந்து இந்த சைடும் கொண்டு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து q of x கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மொத்த டேர்மும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த q of x-ஐ இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? ஸோ x square minus 5x minus 14 divided by x minus 7 divided by x plus 2. ஓகே, it is equal to the q of x இங்கிட்டு வருது. ஓகேவா? இப்போ இந்த மேல இருக்கல இந்த டேர்முக்கு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறேன். நம்மளுக்கு -14 அப்படின்ற டேர்ம் வரணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 7 2s are 14 வரும். நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா -5 அப்படின்றத கிடைக்கணும். சரியா? இப்போ சைன்ஸ் பார்த்துக்கலாம். எப்படி எங்கே சைன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் கிரேட்டர் நம்பருக்கு போட்டால் தான் வரும் -5 அப்படின்றது. சரிங்களா? ஸோ -7ம் +2 அப்படின்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். x minus 7 into x plus 2 divided by x minus 7 divided by x plus 2 is equal to q of x. ஓகே, இப்போ இந்த டேர்மை நான் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். சரியா? ஸோ x minus 7 into x plus 2 into பண்ணும்போது அதாவது டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுது. ஸோ x plus 2 divided by x minus 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த x minus 7 x minus 7 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு q of x. உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா x plus 2 x plus 2 இருக்குது. x plus 2 x plus 2 எப்படி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ x plus 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ நான் வந்து அதை எப்படி எழுதிக்கிறேன். x plus 2 the whole square which is equal to q of x. ஓகே, x plus 2 the whole square அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a plus b the whole square formula which is equal to a square plus 2ab plus b square அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எப்படி வரும் அப்படின்னா x square plus 2ab 2 into a என்னது x, b வந்து இன்னொரு 2. ஸோ 2 2s are 4. ஸோ 4x. ஓகே, அடுத்து b ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் 4. ஸோ ப்ளஸ் 4 which is equal to q of x. சரிங்களா? ஸோ q of xக்கு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. x square plus 4x plus 4. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.